Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. This show name is WINGlish and we are here to discuss the important topics explained in the Hindu editorial. Now, my name is Jay and நான் சீதா தமிழ்ல உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Z rules. ஸோ இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிரசிடென்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவரை பற்றினது. ஸோ நம்ம டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். China is no stranger to reform. Over the past 3 decades, the structure of the government has changed at least half a dozen times. But the scale of reform pushed through this month is comparable to that of 1998 when Zhu Rongji, a premier, shut or merged 15 ministries as part of a major liberalization drive. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு இந்த ரிஃபார்ம் ஒன்றும் புதுசு கிடையாது. கடந்த 3 டெக்கேடாக வந்து கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனை தடவை மாற்றிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் half a dozen டைம்ஸ்னால் 6 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதம் அவங்க பண்ண இந்த சேஞ்ச் வந்து 1998 ஜூ ரோஞ்சி அப்படின்ற ப்ரீமியர் இருக்கும்போது அவர் ஒரு 15 மினிஸ்ட்ரிஸை வந்து மர்ஜ் பண்ணார். அதோடு சேர்த்து இதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் ப்ரீமியர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர்னா ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் தான் இன்ஃபார்மலாக அப்படி சொல்லுவாங்க. This time, Prime Minister Li Qiang has closed 6 ministries, 2 ministry-level agencies and 7 vice ministry-level departments. Beijing has also created a powerful anti-corruption agency, while the vice president, till now holding a ceremonial post, is expected to play an active role in policy making. The stamp of Xi Jinping, re-elected president for 5 more years with no term limit, is visible in these reforms. இந்த டைம் பிரைம் மினிஸ்டர் லீ குவாங் என்ன பண்ணியிருக்காருன்னா 6 மினிஸ்ட்ரிஸ், 2 மினிஸ்ட்ரி லெவல் ஏஜென்சிஸ், 7 வைஸ் மினிஸ்ட்ரி லெவல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பீஜிங் வந்து புதுசாக ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி அப்படின்றத ஒன்று பயங்கர பவர்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. அதே டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டோட அந்த டெசிக்னேஷன் வந்து சும்மா ஒரு அலங்காரமானது தான் இத்தனை நாள் இருந்துச்சு. ஆனால் இனிமே அவரும் பாலிசி மேக்கிங் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் இறங்க போகிறாரு. ஜி ஜின்பிங்கை வந்து 5 more இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே வரப்போகிற காலங்களையும் அவர் தான் இருக்க போகிறாரு அப்படின்றது இந்த ரிஃபார்ம்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. A big decision is the empowerment of the Environment Ministry, which will fight air, water and soil pollution, a top priority for Mr. Xi. 2 of his close aides have been appointed to key posts. Wang Qishan, an anti-corruption crusader, is now the vice president, and Liu He, the president's top financial advisor, is a vice premier. Mr. Wang is expected to play a leading role in China's engagement with the US at a time when fears of a trade war loom. இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜியோட டாப் ப்ரையாரிட்டி ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷனாக இருந்துச்சு. அதனால தான் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உதவியாளர்கள் 2 பேரை தான் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வாங் கிஷான், அவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிச்சிருக்காங்க. 2வது லயூ ஹீ வைஸ் ப்ரீமியராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வாங்கோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா யூஎஸோட ட்ரேட் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறது வாங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி உலகத்தில் இப்போது ஒரு வர்த்தக போர் உருவாகிற சூழ்நிலை வாங் வந்து எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி பார்க்குறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. Mr. Liu is to head the recently created Financial Stability and Development Commission, which will coordinate between the banking and security regulators and work towards trimming China's debt burden. This takes away some of the powers of the Prime Minister, who has traditionally been China's top economic official. The National Supervision Commission, which is ranked above the judiciary, will have sweeping powers to fight corruption, including the power to detain suspects for up to 6 months without access to lawyers. இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்கிங் அண்ட் செக்யூரிட்டிஸ் ரெகுலேட்டர்ஸ்க்கு இடையில கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு லியூ தான் ஹெட்டாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சைனாவோட கடன் பிரச்சனைகளை குறைப்பதற்காகவும் லியூ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் அவர் பண்ணுறதுனால பிரைம் மினிஸ்டரோட பேர்டன் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சூப்பர்விஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஜுடிஷியரியோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கரப்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்காக. எப்படிப்பட்ட பவர் அதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட்ஸை கூட டீடைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. 6 months வரைக்கும் டீடைன் பண்ணலாம்.
வித்தவுட் ஆக்சஸ் ஆஃப் லாயர்ஸோட ஆக்சஸ் இல்லாமல் 6 months வரைக்கும் அவங்க டீடைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் 2 இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரிம்மிங்னா ரெடியூஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடைன், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காவலில் இருக்கவங்க தான் டீடைன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முந்தின பேசேஜில் ஒரு வேர்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது வந்து எய்ட்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். The common thread in these changes is the strengthening of Mr. Z's full-blown control over party and government. Earlier this month, by amending the constitution to remove the 2-term limit on the presidency that was introduced during Deng Xiaoping's time, the Chinese Communist Party signaled that it was moving away from the collective leadership motto to a new era under Mr. Z. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி ஜின்பிங்கோடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்ட்டி அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஜி ஜின்பிங்கோடைய பவர்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கு முந்தின மாதத்தில் வந்து சைனாவுடைய கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து 2 times தான் வந்து பதவி வகிக்க முடியும், தொடர்ந்தோ சரி எப்படினாலும் சரி 2 times தான் வகிக்க முடியும். ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஜியாபோயிங் அப்படின்னு ஒருத்தருடைய காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டென் ஜியாபோயிங் வந்து சைனாவுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து மாடர்னாக சைனாவை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவர். அவருடைய காலத்தில் தான் இந்த 2-term பிரசிடென்சி லிமிட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆல்டர் பண்ணதுனால ஸோ இனிமேட்டி ஜி ஜின்பிங் இனிமேட்டி வர அந்த 5 years முடிஞ்ச உடனே தொடர்ந்து அவரே இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டி ஜி ஜின்பிங் தான் தொடர்ந்து இருக்க போகிறாரு சைனாவுடைய ப்ரீமியரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க சைனீஸ் பீப்புளுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் லீடர்ஷிப்பில் இருந்து இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் வந்து சேஞ்ச் ஓவர் ஆக போகுது சைனா அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அது யார் மூலயமா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜி ஜின்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெண்டிங்கோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் மைனர் சேஞ்சஸ் ஆர் ஆல்டரிங் அப்படின்றது தான். With the latest measures, he is consolidating his hold. The political stability that China has enjoyed over the last 2.5 decades was a result of high and sustained economic growth coupled with reform. By concentrating so much power in his hands, Mr. Xi has risked reversing the changes that have become institutionalized over the last 3 decades. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வர அந்த புது மெஷர்னால ஜி ஜின்பிங் அவருடைய பொசிஷனை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே வராரு, சிமெண்ட் பண்ணிட்டு வராரு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சைனாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்துட்டு வந்துச்சு ஒரு 25 வருஷமாக. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சஸ்டெயின்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து இருந்துகிட்டே வந்துச்சு. எக்கனாமி வந்து அவங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது கூட ஒரு ரிஃபார்மும் இருந்துகிட்டு வந்துச்சு. ஸோ யாருமே வந்து பவரில் ஒரே அடியாக இருந்ததில்லை. ஸோ சைனா வந்து முன்னெடுத்துட்டு போகணும், எக்கனாமி வைஸ் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றதான் அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஜி ஜின்பிங்கிட்ட வந்து பவர் வந்ததுனால, அவர்கிட்ட எல்லா பவரும் அவர்கிட்ட வந்ததுனால ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வந்திருக்கதா வந்து சைனாவுடைய மக்கள் கருதுறாங்க. ஸோ இதன் மூலிமா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜின்பிங் வந்து இது 25 வருஷமாக லாஸ்ட் 3 decadesஸாக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பவர் இருந்துச்சு. ஸோ நம்ம ரிஃபார்ம்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதை வந்து இவர் மாற்றி அமைக்க போகிறாரு, அது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும், ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. He may enjoy a measure of popularity and have the support of the party for now, but such concentration of power is bound to engender opposition and criticism. His decision to lift presidential term limits has already triggered an uproar on China's social media networks, prompting the authorities to censor a host of words and phrases, including animal form, the title of George Orwell's dystopian novel. Mr. Z will ignore these intimations of discontent only at his own risk. Mr. Z will ignore these intimations of discontent only at his own risk. ஸோ நம்ம லாஸ்ட் பேசேஜ்க்கு வந்துட்டோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மிஸ்டர் ஜி ஜின்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி ஒரு சப்போர்ட்டும் அவங்க பார்ட்டிகிட்டேருந்து கிடைச்சாலுமே இதற்கப்புறம் அவர்கிட்ட நிறைய பவர் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த இது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகி அது அப்போசிஷன் அண்ட் கிரிட்டிசிசமாக அவருக்கு எதிராகவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இப்போ எடுத்திருக்க இந்த டெசிஷன் பிரசிடென்ஷியல் டேர்ம்ஸை வந்து அன்லிமிட்டடாக மாற்றணும் அப்படின்றது வந்து இப்போவே வந்து சைனாவுடைய சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி மாற்றி அவரை பற்றி தவறான கருத்துக்களை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் அங்கே உள்ள அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய வேர்ட்ஸை வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி, ரோல் அப் ஸ்லீவ்ஸ், அப்போஸ் கிங், பர்சனாலிட்டி கல்ட், யூனிவர்சல் செலிப்ரேஷன், சேஞ்ச் த லா, பிக் ரிவர், பிக் சி,
அப்புறமேட்டு இந்த பேசேஜில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 இது சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் அப்படின்றத ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனிமல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக். யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெலுடைய ஒரு டிஸ்டோபியன் நாவல். ஸோ இந்த டிஸ்டோபியன் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் an imagined place or state in which everything is unpleasant or bad. ஸோ டோட்டலாக மக்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த டிஸ்டோபியன்ற சிச்சுவேஷன். ஸோ அடுத்ததாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி ஜின்பிங் இது எல்லாமே அவருடைய ஓன் இதில் தான் வந்து இந்த டிஸ்கண்டென்ட் அப்புறம் இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து தள்ளி வைப்பார் அப்படின்றது தான் வந்து இதில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் அதோட மீனிங் an assistant to an important person, especially a political leader. Example, a presidential aide. Synonyms, assistant, helper. Antonym, superior. So next word என்னன்னு பார்த்தீங்கன்னா trimming. So the meaning, reduce the size, amount, number or cost. So the example sentence, Congress had to decide which current defense programs should be trimmed. The synonyms, reduce, decrease. Antonym, increase. Next word, detain. அதோட meaning, keep someone from proceeding by holding them back or making claims on their attention. Example, she made to open the door but he detained her. Synonyms, delay, hold up. Antonym, free, liberate. Next word என்னன்னு பார்த்தீங்கன்னா amending. So the meaning, make minor changes in order to make it fair or more accurate or to reflect changing circumstances. So the example, the rule was amended to apply only to non-members. Synonym, revise, alter. Antonym, ignore, unchanged. And the last word, uproar. The meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா a public expression of protest or outrage. Example, it caused an uproar in the press. Synonyms, outcry, furor. Antonym, acquiescence. ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ see you guys, bye.